ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிடிக்கரணை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிக்கரணை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பிடிக்கரணையை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீட்டாக. மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, 11 பல் பூண்டு, 2 காய்ந்த மிளகாய், அடுத்து சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பிடிக்கரணை ஃப்ரைக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். சின்ன லெமன் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை பெரிய லெமனாக இருந்தால் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ ஒரு சூப்பர் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க பிடிக்கரணையை இதில் ஆட் பண்ணிட போகிறோம். பிடிக்கரணை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டோடு இது நல்லா கலந்துருவோம். பார்த்தீங்களா, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தனியாக கூட நம்ம சாப்பிடலாம். அந்த கார்க்கு எதுவுமே இருக்காது. வாங்க இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலில் பிடிக்கரணை எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிவிடுவோம். மசாலாவையும் மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்று ஆட் பண்ணிடுறேன். நல்லெண்ணெய் திரும்பவும் ஆட் பண்ணிடலாம். 1 சைடு வெந்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி டேஸ்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது 1 சைடு வெந்து வந்திருக்கு. பிடிக்கரணை எல்லாத்தையும் திருப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுன்ட்டு. இந்த சைடும் ஃப்ரை ஆகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். டேஸ்டான பிடிக்கரணை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.